வணக்கம். நான் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன். ஐம் அ பிளாஸ்டிக் சர்ஜன். ஐ ஹாவ் அ ஹாஸ்பிட்டல் தமிரா பிளாஸ்டிக் சர்ஜரின்னு. லாஸ்ட் டைம் கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ பிகினிங்கில் ஐ ஹேட் ரிலீஸ்ட் சம் வீடியோ. தட் வாஸ் பிகாஸ் சம் ஜென்ரலைஸ்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாக்டர்ஸ், கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட், இன்டர்னல் மெடிசன், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய வீடியோஸ், அதெல்லாம் நிறைய அவேர்னஸ் ப்ரோட்டோகால்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்தனால there was enough information available on the net. அதனால் நான் அதுக்கப்புறமா வீடியோஸ் எதுவும் பண்ணலை. பட் நேற்று நைட் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன் தட் ஸ்டில் இந்த அவேர்னஸ் கொரோனா எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது, அதனால என்ன எல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு இட் வாஸ் அன் இன்சிடெண்ட் தட் நான் இன்னொரு வீடியோ இன்றைக்கி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறோம். நேற்று நைட்டு அரவுண்ட் 12:30 எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னோட ஒரு ஸ்டாஃப் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், என்னோட இன்னொரு ஸ்டாஃபோட மதர் மூச்சு திணறலால் தவிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து சிட்டியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் போயிட்டு பெட் இல்லை, மேடம் நீங்கள் எங்கேயாவது பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு 12:30 மணிக்கு நைட்டு கால் பண்ணார். ஃபஸ்ட்டு கால் பண்ண பிறகு அந்த ஸ்டாஃப் என்னோட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அவங்களும் சயின்ஸ் பேக்ரவுண்ட் படிச்சிருக்காங்க, ஃபார்மசிஸ்ட்டு. நாங்கள் ரெகுலராக எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் நான் ப்ரோட்டோக்கால் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வீட்டில் யாருக்காவது ஃபீவர் வந்துச்சாலோ, உங்களுக்கு ஒரு சிம்டம் வந்தாலோ இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ஏபிசிடி அப்படின்னு. வாட்ஸ்ஆப், இன்டர்நெட், எஸ்எம்எஸ் 1008 ஃபார்வர்ட்ஸ் போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நேற்று நடந்த இன்சிடெண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கெல்லாம் எல்லா ப்ரோட்டோக்காலும் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து 12:30க்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ அம்மாவுக்கு மூச்சு திணறலாக இருக்குது. எனக்கு அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஃபீவராக இருக்கோ, சிக்காக இருக்காங்களோ எதுவுமே எனக்கு இன்ஃபர்மேஷனே இருக்கலை. ஐ டி நாட் நோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டப்போ நான் சொன்னேன், அம்மா பக்கத்தில் இருக்க எமர்ஜென்சி எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா, டாக்டர் பார்த்தாங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நேற்று காலையில் வரையும் நல்லா தான் இருந்தாங்க. நான் ஒர்க் முடிஞ்சு சாயந்தரம் 6 மணிக்கு போன பிறகு தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவும் அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் போய் சிடி எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சிடி எடுத்ததை பார்த்தா நிறைய லங் இன்வால்மெண்ட்னு, அவங்க மூச்சு திணறாங்க, ஸோ ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்னு நான் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் அங்கே எல்லோரும் பார்த்துட்டு சேச்சுரேஷன் 85% இருக்குது, ஸோ உங்களுக்கு அம்மாவுக்கு ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும், நீங்கள் வந்து ஐசியூ அட்மிஷன் பெட்ஸ் அவைலபிள் இருக்க இடத்துல அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அம்மாவை காரில் வச்சுக்கிட்டு சிட்டியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒரு ஹாஸ்பிட்டலாக போயிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் ஒரு 10-15 வெஹிக்கிள் வந்து ஆம்புலன்ஸோ இல்லை வெஹிக்கிளோ இந்த மாதிரி சிக் பேஷண்ட்ஸோடு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க அதுலேயே சிலிண்டர் வச்சுட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க அந்த மாதிரி மூச்சு திணறலோடு இருக்கிறாங்க. அந்த க்யூவில் நம்ம சினிமா தியேட்டரில் எப்படி கார் க்யூ நின்று உள்ளே போவோமோ அந்த க்யூவில் நின்று நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸில் பெட்டுக்கு கால் பண்ணால் எங்கேயுமே பெட்ஸ் அவைலபிள் இல்லை. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இப்போது சென்னையில் இருக்க ஆக்சிஜன் பெட்ஸ் ஆர் வித்தவுட் ஆக்சிஜன் பெட்ஸ் எல்லாமே ஆக்கியபை ஆகிருக்கு வித் சிக் பேஷண்ட்ஸ். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரிம்மா நீ ஜிஹெச்க்கு போ, ஏன்னா நான் ஐ ஹவ் ஒர்க்ட் இன் எம்எம்சி பிஃபோர். ஸோ அப்போல்லாம் எமர்ஜென்சியில் யார் வேணாலும் உடனே உள்ளே வரலாம். எனக்கு தட் வாஸ் அ ரியாலிட்டி தென். ஸோ நான் நினச்சேன் எமர்ஜென்சிக்கு போன உடனே டேரெக்டாக அங்கே இருக்க எமர்ஜென்சி டாக்டர் பார்ப்பாங்க, உடனே எமர்ஜென்சி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறப்ப உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐவி லைன் போட்டு குவிக்காக அது நடந்துரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஐ ரியலைஸ் தட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் இதே அந்த எமர்ஜென்சி டாக்டரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய க்யூ இருக்குது, வெஹிக்கிள்லையோ இல்லை பேஷண்ட்ஸ் ஆம்புலன்ஸ் நின்று இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த க்யூவில் நின்று காம்பவுண்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, நான் வந்து என்னோட மாமா வந்து புதுக்கோட்டையில் இருக்காங்க, பட்டுக்கோட்டையில் இருக்காங்க, அங்கே வந்து பெட்ஸ் அவைலபிள் இருக்குது, ஸோ அவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. இப்போது பட்டுக்கோட்டை இங்கேருந்து 400 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 5.5-6 ஹவர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 85% சொல்கிறாங்க.
ஸோ ஆஸ் அ டாக்டர் இட் இஸ் வெரி கிளியர் தட் ஷீ மைட் எண்ட் அப் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க ஒரே ஒரு இது, மாமா சொன்னார், எங்கேயாவது ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு லைன் போட்டு ஒரு இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தா அதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி 5 hours ட்ராவல் வரலாம் ஒரு பெட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, மேம் எனக்கு எப்படியாவது ஒரு இங்கே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த ஃபார்மசி திறந்துருக்கோ ஒரு டெக்ஸாமெத்தசோன் இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு 2 இடத்துல ட்ரை பண்ணேன், இல்லை அப்படின்னு. நாங்கள் வந்து தமிரா பிளாஸ்டிக் சர்ஜரி, வி ஒர்க் லைக் அ டே கேர் மோஸ்ட்லி. ஸோ ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் தென் ஐ ஹேட் வேறு எந்த சாய்ஸும் எங்களுக்கு இல்லை. அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெட்டு கிடைக்கும், அவைலபிள் பெட் 400 kilometers அவே. சரின்னு சொல்லி தென் வி ஓப்பன் த ஃபார்மசி. நான் வந்து ஒரு சின்ன லைன் போட்டு இமீடியட்டாக எல்லா அந்த மெடிசன்ஸும் கொடுத்துட்டு, சரிம்மா நீ ஆக்சிஜன் சிலிண்டர் எங்கேயாவது ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு 2-3 கான்டாக்ட்ஸ் கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் காலையில் அவங்க வந்து மெடிசன் கொடுத்த 1 hourல ஷீ வாஸ் ஸ்டெபிளைஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட். அவங்க பத்திரமா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐசியூ பெட்டில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஷீஸ் நவ் அட்மிட்டட். இப்போது வந்து ஒரு ஐசியூவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் பெட்டோட அட்மிட் பண்ணி அவங்க சேச்சுரேஷன் இன்றைக்கி 93% இருக்குது. பட் தட் டைம்லி இன்டர்வென்ஷன் வித் வாட் எவர் வாஸ் ஜஸ்ட் டன் only to save the life. So keep this in mind. Every doctor is only trying to save the life or to treat you and not with any other intention. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நான் வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் நேற்று அந்த ஐவி லைன் செக்யூர் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காட்டி அவங்க 6 hours ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அண்ட் அட் தட் பாயிண்ட் ஷீ குட் நாட் ஃபைண்ட் அ சிங்கிள் பிளேஸ் டு கெட் தட் டன் அண்ட் இட் வாஸ் டூ லேட். அவங்க காலையில் போய் ஒரு நேற்று மார்னிங்கே ஒரு வீட்டில் அவங்க பல்ஸ் ஆக்சிமேட்டர் வச்சுருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு 1/2 hourலலாம் 85 வராது. மேபி அவங்க 90 to 95 நேற்று இருந்திருக்கலாம் காலையில். ஸோ காலையில் ஒரு ஓபி கிளினிக்கு அவங்க போயிருந்தால் காலையில் அந்த டாக்டர் சொல்லியிருக்கலாம், இவங்களுக்கு டீசேச்சுரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இப்போதைக்கு நான் இந்த மெடிசன் ஓரலாக கொடுக்குறேன், நீங்கள் இந்த ஓரலாக இந்த ஸ்டீராய்டு மெடிசனோ ஏதோ எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கே அவைலபிள் பெட் இருக்குது வாட்ச் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சீக்வன்ஸை சொல்லியிருக்கலாம். அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். இந்த மாதிரி 12-1 மணிக்கு அவங்கள காரில் வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலாக 15 ஹாஸ்பிட்டல் சிட்டியில் போயிருக்காங்க அவங்க. நம்ம எல்லாரும் ஆளுக்கு வீட்டில் யாராவது ஒரு ஆள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், இல்லை ஒரு மொபைல் வச்சுருக்கோம். பட் இன்றைக்கி தேவையானது எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டியது இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். பிகாஸ் எந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரை பார்க்கணும், ஆக்சுவலாக எனி சிம்டம் வந்த உடனே டாக்டர் பார்க்கணும், நான் அதை சொல்கிறேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டுடே வில் பி திஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் 2 இருக்கணும், ஒன்று தெர்மாமீட்டர், இன்னொன்று பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நிறைய படிக்கிறோம், டிவி, வீடியோ, வாட்ஸ்ஆப், என்ன ரிசோர்ஸ்லையும் உங்களுக்கு கொரோனா பழைய சிம்டம்ஸ், புது சிம்டம்ஸ், இப்போ வாமிட்டிங் வருது, லூஸ் ஸ்டூல் வருது, ட்ரைனஸ் ஆஃப் மவுத் வருது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ மோரல்லஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ். சம்டைம்ஸ் ஐ இன்ஃபெக்ஷன் வரலாம், முன்னாடி ஸ்மெல் சொன்னாங்க, இப்போ டேஸ்ட் சொன்னாங்க, அப்புறம் ட்ரைனஸ் ஆஃப் மவுத் சொல்கிறாங்க, நிறைய சிம்டம்ஸ், புது சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சால் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்போ ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, நான் வந்து மெடிசன் கொடுத்து பார்க்குறேன், செல்ஃப் மெடிக்கேஷன். ஸோ டுடே செல்ஃப் மெடிக்கேஷன் ஹஸ் பிகம் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். செல்ஃப் மெடிக்கேஷன் ஹோம் குவாரண்டைனில் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து ஒரு டாக்டரோட பேசியோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக தயவு செஞ்சு செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுங்கள். மீனிங் வாட் ஐம் சேயிங் இஸ் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த டாக்டர் நீங்கள் வீட்டில் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது கண்டிப்பாக டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் டெவலப் பண்ணால் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும், கண்டிப்பாக ஆக்சிஜனை மானிட்டர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொரோனா வைரஸோட வீரியம் மெயினாக வந்து லங்ஸ் எஃபெக்ட் பண்ணுது. லங்ஸை எஃபெக்ட் பண்ணும்போது த சீரியஸ் சிம்டம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்வியஸ் சிம்டம் இஸ் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகுது. ஸோ அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் டு டிட்டர்மின் எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படும் அப்படிங்கிறது. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ திரும்பி நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன். ஸோ வீட்டில் நீங்கள் எப்படி இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷனை மானிட்டர் பண்ணுவீங்க, இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு
உங்கள் விரல் உள்ளே போட்டிங்கன்னா இதில் 2 ரீடிங் வரும். எல்லா பல்ஸ் ஆக்சிமீட்டரும் கரெக்டாக வேலை செய்யும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுலேயும் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது, சரியாக காமிக்காதும் இருக்குது. பட் பை அண்ட் லார்ஜ் திஸ் ஷுட் ஒர்க் வெல். இதில் வந்து 2 ரீடிங் இருக்கும். ஒன்று சேச்சுரேஷன், அதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெர்சன்டேஜ் போட்டு SpO2 அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்று வந்து உங்களோட ஹார்ட் ரேட். இது 2ம் முக்கிய இண்டிகேட்டர். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுங்கிறது முக்கிய இண்டிகேட்டர். இந்த ரீடிங்கில் அந்த பெர்சன்டேஜ் SpO2 அப்படிங்கிறது 95% கம்மி ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு அது வந்து எனிவேர் பிட்வீன் 97 to 100% இருக்கும். 95%க்கு மேலே இருக்கிறது பெட்டர். சம் பேஷண்ட்ஸுக்கு நார்மலாக 95க்கு இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா அது கீழே வரும். தட்ஸ் another இண்டிகேட்டர். பட் பை அண்ட் லார்ஜ் 95%க்கு இதுக்கு கம்மியாச்சுன்னா இந்த சேச்சுரேஷன், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ரொம்ப ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து தெர்மோமீட்டர். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். பட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் தட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வீட்டில் இந்த தெர்மோமீட்டர், இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இது 2ம் இப்போ இல்லாமல் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து இப்போ லோன் இருக்குது, இதை வந்து நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்லேயோ இல்லை பிலோ த டங் வேறவர் யூ வாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி 1 minute ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டெம்பரேச்சர் காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு ரீடிங் வரும். ஒவ்வொரு தெர்மோமீட்டர் ஃபாரன்ஹீட்டில் காமிக்கும், ஒவ்வொரு தெர்மோமீட்டர் வந்து உங்களுக்கு டிகிரி சென்டிகிரேட்டில் காமிக்கும். ஃபாரன்ஹீட்டில் காமிக்கும்போது 98.6 இஸ் த நார்மல் ரீடிங். டிகிரி சென்டிகிரேட்டில் காமிக்கும்போது 37 இஸ் த நார்மல் ரீடிங். 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து 37.7 டிகிரி சென்டிகிரேட். இதுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் தட்ஸ் அ டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சர் இஸ் 98.6 and 37. அதுக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம். பட் ஃபீவர் மட்டும் கோரலேட் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் பார்க்கும்போது இதில் உங்கள் ஹார்ட் ரேட் தெரியுது. ஃபீவர் நீங்கள் பேராசிட்டமால் எடுத்திங்கன்னா தெர்மோமீட்டரில் ஃபீவர் நார்மலாக காமிக்கலாம். பட் இருந்தாலும் உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளுக்கு ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். ஸோ அண்ட் 100க்கு மேலே ஒரு 101 102 ரெகுலராக உங்களுக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, ப்ளஸ் உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ் தட் யூ நீட் டு நோ. ஸோ நீங்கள் வந்து நேற்று நைட்டு அவங்களுக்கு 85% ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருந்துச்சு. 85% ஆக்சிஜன் சேச்சுரேஷன், ஒரு சிடி ஸ்கேனு, அதில் 50% லங் இன்வால்மெண்ட்டு. நீங்கள் ஹாஸ்பிட்டலாக அலையிறீங்க. அந்த டைமில் அங்கே பார்க்குற டாக்டர் என்ன நினைப்பாங்க, இன்றைக்கி 85% 50% லங் இன்வால்மெண்ட் இருக்குது, நாங்கள் அட்மிட் பண்ணோம்னா, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வென்டிலேட்டர் பெட்ஸ் அது வந்து ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு 4 வென்டிலேட்டரோ 3 வென்டிலேட்டரோ இருந்தால் அது ஆக்கியபைடாக இருக்குது. உங்களை இப்போது அட்மிட் பண்ணுனா இன்னும் ஒரு 1 day or 2 days அது வந்து 85க்கு கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த வென்டிலேட்டர் தேவை வந்துச்சுன்னா, அது ஏற்கனவே ஆக்கியபை ஆகியிருந்தால் என்ன பண்ணுவாங்க, உங்களை சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போதைக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுது, நீங்கள் வேறு எந்த ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டர் அவைலபிள் இருக்கோ டிஸ்சார்ஜ் ஆகி அங்கே போய் சேருங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ நீங்கள் கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோ அந்த டாக்டர்ஸோ என்ன பண்ணுவாங்க, யாருமே பெட்டை வச்சுட்டு கொடுக்க முடியாது ஒரு கொடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது கிடையாது. தயவு செய்து நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ என்கிட்ட வார்ட் பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வார்ட் பெட்ஸில் நான் அதுக்கு தகுந்த பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணால் அட்லீஸ்ட் அவங்க வந்து சேஃபாக ட்ரீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேணுங்கிற பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது சாய்ஸ் கிடையாது. இது வந்து சர்டன் லிமிட்டேஷன்ஸ். பிகாஸ் வென்டிலேட்டர் பெட்ஸ் இல்லைங்கிற போது நம்ம வந்து 100 வார்ட் ஆக்சிஜன் பெட்ஸுக்கு 100 வென்டிலேட்டர் பெட்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலுமே கிடையாது. லீவ் கவர்மெண்ட் ப்ரைவேட் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம 100 பெட்ஸ் வச்சுருக்கோம், ஒரு 5 வென்டிலேட்டர்னா 5 பேஷண்ட்டுக்கு தான் வென்டிலேட்டர் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த பேஷண்ட்ஸ் கிரிட்டிக்கலாக இருப்பாங்க, வென்டிலேட்டர் தேவைப்படும்னா we can only broadly gauge that based on நம்மளோட clinical experience, expertise of the doctors அவங்க gauge பண்ணலாம். So please, what I'm trying to say, point number 1, do not self-medicate without consulting doctor. அதாவது உங்களை நீங்கள் ஒரு ப்ரோட்டோக்காலை பார்த்து நீங்களே மெடிசன் பண்ணி நீங்களே டிசைட் பண்ணாதீங்க, இந்த டேட் இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு தேடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்போ ஒரு உங்களுக்கு எந்த சிம்டம் இன்றைக்கி வந்து எந்த சிம்டம் இருந்தாலும் எய்தர் டெலிகன்சல்டேஷன், நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது, டெலிகன்சல்டேஷன் மூலியமாக ஒரு டாக்டரை ஃபஸ்ட்டு பேசுங்க. I would like also to tell my colleagues who is watching this video,
ஒவ்வொரு ஏரியாலையும் யார் யாரெல்லாம் ஜிபி கன்சல்டேஷன்ஸ், அதாவது ஜஸ்ட் ஜென்ரல் கன்சல்டேஷன்ஸ் கொரோனா பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நம்பர்ஸை ஷேர் பண்ணி நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் போயிட்டு இருக்கு. அதாவது எங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கும், எங்கே ரெம்டெசிவிர் கிடைக்கலாம், இப்படின்லாம் நிறைய மெசேஜ் பார்க்குறேன். பட் ஐ டென்ட் see எனி மெசேஜ் ஏரியா வைஸ் யார் யாரெல்லாம் ஜிபி டாக்டர்ஸ், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன, யார் பேஷண்ட் காண்டாக்ட் பண்ணான்னு நான் பார்க்கல. தயவு செய்து we need to create one list where each and every area who are the consulting doctors who are willing to take calls immediately when somebody has symptoms, either teleconsultation or in person. That is number one. So first அந்த டாக்டர் பார்த்து அவங்க கொடுக்குற ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க. let the doctor tell you என்னென்னலாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்க. அப்புறமா திஸ் இஸ் த டூல். இன்றைக்கி நீங்கள் சொல்ல போனால் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல். மொபைல் ஃபோனோட திஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லார் வீட்லேயும் வச்சுட்டு அதை மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொல்கிற இதுக்கு கீழே இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஐசியூ 85க்கு கீழே 70க்கு கீழே போன பிறகு ஐசியூ பெட்ஸ் தேடினீங்கன்னா I can tell you most of the time you may not end up finding a bed. Then it becomes a very very critical situation. At least அதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் அந்த ஏர்லி 90 to 95ல வந்தீங்கன்னா பெட்டு கிடைக்கிற வரையும் ஆகுது அந்த உங்களை ட்ரீட் பண்ணுற டாக்டர் ஒரு ஐவி லைன் போட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிக்கேஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா தே வில் டெஃபினெட்லி ஹாவ் டு புட் யூ ஆன் லைன் அண்ட் கெட் யூ அ பெட். அந்த உங்களுக்கு அந்த பெட் கிடைக்கணும். பட் இன்றைக்கி அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நோ வென் ஃப்ரம் அ நார்மல் ஹோம் கேர் அந்த ஒரு டாக்டரோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல், ஏன்னா ஹாஸ்பிட்டல் பெட்ங்கிறது இன்றைக்கி இமீடியட்டாக எங்கேயுமே இல்லை. பட் பிட்வீன் அந்த சிம்டம்ஸ் டீசேச்சுரேட் ஆகி அந்த பெட்டு கிடைக்கிற வரையும் என்ன பண்ண போகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு டாக்டரோட கேரில் இருக்கணும். தயவு செய்து இதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் நேற்று நைட் என்னோடய ஸ்டாஃப் அவங்கள இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா the patient has 50% lung involvement, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, she is gasping for breath, காஃப் பண்ணுறாங்க. பட் அவங்க மாஸ்க் போடலை. அவங்க கூட காரில் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க டாட்டரும் இருக்காங்க. 2 பேரும் க்ளாஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. பட் அவங்களும் சம்டைம்ஸ் மாஸ்க் எடுத்துடுறாங்க. ஸோ ஐ டிட் நாட் see that they felt the importance of the mask. இப்போ 400 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 400 கிலோமீட்டர்ஸ் காரில், ஏசி காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி கிளியர் the patient has COVID infection with so much of lung involvement. அவங்க பிரெத்லேருந்து there is going to be dissemination of the infection. பட் காரில் போகிறவங்களோ கூட இருக்கவங்க டெஃபினட்டாக மாஸ்க் போட்டிருக்கணும். இல்லைனா they have to know that they are going to get infected. And that's very very important because many of the patients thinks that okay நான் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோன்றதில்லை தட் நாங்களும் இன்ஃபெக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. either they think that I'm already, I don't know, but whether they think they are already infected and so they won't get நினைக்கிறாங்களா, இல்லை வேக்சின் எடுத்தனால அவங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. Because yesterday when I gave the mask and asked them to wear, because I did not have a PPE or anything at that night, I had an N95 mask, but to give an injection in the open air, it was fine because she could not even get down from the car. But it is very important that you understand, if you take any of your family members to the hospital and you're taking them in the vehicle, you have to wear a mask. யாரெல்லாம் காரில் இருக்காங்களோ preferably don't on the AC, keep your windows open no matter what. So that becomes very important. So I'm just doing this video so that we don't end up, because I'm sure இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கால்ஸ் வரப்போகுது next few weeks. We will definitely try to do what is possible, that I can tell you, right? We all would like to do. But நீங்கள் கிரிட்டிக்கல் பொசிஷன் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பெட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணுறீங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எல்லா உயிரும் ப்ரெஷியஸ். ஸோ there are hundreds of patients waiting for bed. ஒரு பேஷண்ட்டை விட்டுட்டு இன்னொரு பேஷண்ட் அட்மிஷன் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த கரெக்ட் ட்ரையாஜில் கரெக்டான அப்ரோச்சில் நம்ம போனோம்னா there are lots of lives that can be saved. ஸோ ப்ளீஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் let us take responsibility. The earlier that you develop symptoms, please speak to the doctor.
we will try and see who are all the doctors who are consulting, what time they are consulting, whether they're available in the night, ஒரு ஒரு ஏரியாவுக்கும் who is available in the night to take calls. அதெல்லாம் வந்து if we can compile, let's compile and we'll try and circulate. Speak to this doctor, monitor the saturation. In between, before you get bed, try and take some doctor's treatment as a stopgap from the time you start developing desaturation till the time you find the bed. Many a times this can save many life. So please be responsible and try to save many lives. Thank you.